இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்க. ஆண்டவர் அவனை நம்பி கொடுத்த பொறுப்புகள் என்னென்ன பொறுப்புகளோ அதுல எல்லாவற்றிலும் இந்த மோசே எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 25:21 நீங்க படிச்சு பாருங்க. கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 10:23 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, என் கணவனா இருந்தீங்கன்னா மனைவிக்கு உண்மையா இருங்க, நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா கணவனுக்கு உண்மையா இருங்க, நீங்க பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பெற்றோருக்கு உண்மையா இருங்க, நீங்க பெற்றோரா இருப்பீர்கள் சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் மற்ற காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவராக நீங்கள் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.